ஓ அத்தைக்கா. யாருமா? அமுதா போன் பண்ணிருக்காடா. அமுதா. அண்ணி என்னாச்சு அண்ணி? நான் மருதுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டறப்பல. மருது வீட்ல இருக்கா இல்லையா? மருதா என்ன கேக்குறாங்க? உன்னதாண்டா கேக்குறாங்க. அவ போன் போட்டு நீ எடுக்கலையாமே, நீயே அவகிட்ட பேசு. அண்ணி என்னால பேச முடியாதுமா. அவங்க என்ன கேட்டா நான் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கேன்னு சொல்லு. ஏண்டா? சொல்லுமான்னு சொல்றேன்ல. இந்த பேசு. என்ன பத்தி சொல்லிடாத, சரியா? அண்ணி அண்ணி என்னாச்சு? சொல்லமுதா. அதான் கேட்டனே, மருதுக்கு போன் பண்ண, மருது போன் எடுக்கல. வீட்ல இருக்கா? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்கான். ஐயோ என்னாச்சு? சாதாரண காய்ச்சல் தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி பரவாயில்ல, தூங்கட்டும். ஆனா தூங்கி எழுந்ததும் கண்டிப்பா எனக்கு போன் பண்ண சொல்லுங்க அண்ணி. அதுக்கு முன்னாடி நாம பேசி வச்ச விஷயத்த மருது கிட்ட சொல்லிடுங்க. சரி அமுதா. நான் அங்கேதான் வந்துட்டு இருக்கேன், வந்துடுறேன். ஏங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா, வானதி கல்யாண விஷயமா 2-3 பேரை பார்க்க வேண்டியிருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்ப வருவீங்க? அது நான் போற வேலை முடியறத பொறுத்து இருக்கு. ஏன் கேக்குற? இல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சரளா அண்ணி, செல்வரத்ன மாமா எல்லாரும் வராங்களாம், அதான் கேட்டேன். அப்படியா? நல்ல வேலை சொன்ன. அப்ப நான் போயிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வர பாக்குறேன். வரட்டுமா? ஏங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்கன்னா என்ன ஏது எதுக்கு வராங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம்ல, அதனால வானதிக்கு அவங்க முறைப்படி என்னென்ன செய்யணும்னு கேக்குறதுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லங்க, அவங்க வர காரணமே வேற. வேற என்ன காரணம்? இந்த மருது இருக்கான்ல, அவன் நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் போனை போட்டு, மாமா வீட்டுல பொண்ணு கொடுக்காம வெளியூர்ல கொண்டு போய் குடுக்கறாரு அப்படின்னு அழுது புலம்பி இருப்பான் போல இருக்கு. என்ன பேசுற நீ? இன்னும் கொஞ்ச நாள் அவ இன்னொரு வீட்டுக்கு மருமகனாக போறான். அவ பேச்ச இனிமே யாரும் பேச வேண்டாம். இனி இத பத்தி பேசினா அது பைத்தியக்காரத்தனம். நீங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. தாலி கட்ட போற கடைசி நேரத்துல கூட மாப்பிள்ள மாறின கதையெல்லாம் இன்னும் நடந்துட்டு தானங்க இருக்கு. எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுற? அவங்க பண்றதெல்லாம் சுத்த அறிவுகட்டத்தனமா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா நீ? நீங்க அவங்கள இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க நீங்க என்னமோ பொண்ணு அவசரப்பட்டு கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஊர்ல குடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்க பாருங்க, சொந்த பந்தம்னா அப்படிதான் இருக்கும். அதுக்காகலாம் நம்ம கோச்சுக்க முடியாதுங்க. அதுக்கு என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். அவங்க வர்ற நேரம் நான் இருந்தா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிடுவேன். வர்றவங்களை நீயே பேசி சமாளிச்சுக்க. நான் கிளம்புறேன். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப நீங்க வெளியில போனாலும் நீங்க திரும்பி வர வரைக்கும் அவங்க எல்லாம் இங்கே தானே இருக்க போறாங்க. இங்க பாருங்க, நம்ம சொந்தம் எல்லாம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. இப்ப வந்து பொண்ணு கேக்குறவங்க இத்தனை நாளா எங்க போயிருந்தாங்க? இதெல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்க முடியாதுங்க. சரி, வர்றவங்க வானத்தைய குடுன்னு கேட்டா என்னதான் சொல்ல போறீங்க? எங்க அக்கா சொந்தக்காரங்களை மட்டும் இல்ல, இந்த சுத்து வட்டாரத்தையே கூட்டு வந்து கேட்டாலும் என்னோட பதில் இல்லைங்கிறதா. எல்லாரையும் கூட்டு வந்து பேசினா வச்சு நான் மனசு மாறிடுவேன்னு பாக்குதா? வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரி, இப்ப இத பத்தி பேசி நமக்குள்ள சண்டை வேண்டாம். நான் கிளம்புறேன். ஏங்க இந்த வீரப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல இல்ல, போங்க. வர்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கொண்டு போய் எங்கேயோ குடுக்கறீங்கன்னு நல்லா கேட்பாங்க. அப்ப முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். அந்த வானத்தைய எப்பாடுபட்டாவது இங்கிருந்து நான் ஒழிச்சு கட்டல. நான் பெரியக்கா உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீ உட்காரு. மாமா, அத்தை, நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க அத்தை, வாங்க மாமா.
வாங்க தாத்தா. நல்லதுமா. இப்ப கால் பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல அத்தை. அண்ணி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல சுந்தரத்தை வர சொல்லு. வாங்க வாங்க. வணக்கம். 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 நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சும் நீ வாங்கன்னு வரவேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் நீ பெரிய பெரிய பணக்காரங்களோட தொடர்பு வச்சிருக்கிறதுனால எங்களை அலட்சியப்படுத்திருவியோடு நினைச்சேன். நல்ல வேளை எங்களையும் மதிச்சு 4 வார்த்தை பேசுனியே. என்ன இருந்தாலும் சொந்த பந்தங்களை மறக்க முடியுமா சித்தப்பா? சுந்தரம் ஊரை மதிக்கிறவன் உறவை மதிக்கிறவன் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆ, ஆ. ஒரே சொல்லல, நான் சொன்னத நெசமாக்கிட்டா பாத்தீங்களா? கடைசியில வந்த விஷயத்தை விட்டுட்டு இப்படி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏப்பா மருது, உனக்காகத்தானப்பா இத்தனை பேர் வந்திருக்கிறோம். உன் மனசுல இருக்கிறத உங்க மாமன் கிட்ட தைரியமா சொல்லு. இது உன்னோட உரிமை தானப்பா. அமுதா சொன்ன மாதிரி எவனாவது வானதிய பொண்ணு கேட்கட்டும், அப்புறம் தெரியுண்டா இந்த சுந்தரமூர்த்தி யாருன்னு. நீ என்ன பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்க? ஏதாவது பேசு. கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம தான் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும். இதுல சின்ன பையன் அவனை போய் பேச சொன்னா என்ன மதனி அர்த்தம்? அது பரவாயில்ல சித்தி. மத்தவங்க மாதிரி இந்த கல்யாண விஷயத்துல மருதி ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காருன்னு எனக்கு புரியுது. பாவம், எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி வழக்கமா மாமன் பொண்ணை கேட்டு போற சடங்கு இல்லையே இது. இங்க நிலைமையே வேற மாதிரில இருக்கு. ஏன் சுந்தரா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க சொந்த பத்தம் இத்தனை பேர் இருக்கும்போது எங்களை கலந்து ஆலோசிக்காம எப்படி நீ வானதிய வெளியூர்ல கட்டி கொடுக்க சம்மதிச்ச? வானதி அந்த வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிறது நான் முடிவெடுத்தது கிடையாது. வந்தவங்க என்னமோ ஆர்த்திய பொண்ணு பார்க்க வந்திருந்தாலும் வந்த இடத்துல வானதி அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஏப்பா சுந்தரம், அவங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல படிச்ச பொண்ணுன்னா அது ஆர்த்தி தான்னு அடிச்சு பேசிருக்க வேண்டாம். அதை விட்டு போட்டு நீனும் சரின்னு தலையாட்டி இருக்கியா? மனசார சொல்லணும்னா ஆர்த்தியோட அழகுக்கும் படிப்புக்கும் ஏத்த மாப்பிள நம்ம வம்சத்திலே கிடையாது. அதனால எப்படியும் நீங்க அவளை அசல்லதான் கட்டி கொடுக்க போறீங்கன்னு தெரியும். நீ என்னோட வளர்ப்புதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல அம்மாவோட மனசு நோக கூடாதுங்கிறதுல நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க. உன் லைஃப் விஷயமா சின்னதா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கூட என்ன கேட்காம நீ இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. உன் கல்யாண விஷயத்த கூட என்ன நம்பிதானப்பா நீ எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்ச. வீட்டுக்கு மூத்தவ நீயே அம்மாவோட மனசறிஞ்சு நடந்துக்கணும்னு நினைக்கும் போது உன் தம்பிக்கு மட்டும் ஏன்பா அது தோணாம போச்சு? இல்லம்மா, அவ நீ என்னதான் உன் தம்பிக்கு ஆதரவா பேசினாலும் என் மனசு அது ஏத்துக்காதுப்பா. என்னதான் 3 பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் அதுல நீ ஒருத்த மட்டும்தான் எனக்கு ஸ்பெஷலா தெரிவ. என் சொல்படி கேட்டு என் மனச புரிஞ்சு நடந்துக்கிற ஒரே புள்ள நீ மட்டும்தான்ப்பா. அந்த விஷயத்துல ஜீவா ஒன்ன மாதிரி இல்ல. இப்ப கூட அவன் ஒரு பொண்ண விரும்புற விஷயத்த நானாதான் கண்டுபிடிச்சேனே தவிர இத பத்தி என்கிட்ட சொல்லணும்னு கூட அவனுக்கு தோணல பாரு. உன் கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு ஜாதகம் பார்த்து அத அமைதியத்தான் சொன்னாங்க. அமுதா, ஏன் இப்படி கத்துற? ஓஹோ, நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை கொஞ்சம் வேற சொல்றீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன தைரியத்துல நீங்க அந்த மருதுவுக்கு ஆர்த்தியை கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதம் சொன்னீங்க? ஏன் பொண்ணு எங்க அக்கா பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்ல இதுல தைரியம் என்ன வேண்டி இருக்கு? அவ கேட்டது எனக்கு நியாயமா பட்டுச்சு, அதனால சரின்னு சொன்னேன். எது கிளிய வளர்த்து குரங்கு கையில குடுக்கறதா உங்க நியாயமா? நல்லா இருக்குங்க. அக்கா குடும்பத்து கூட சேர்ந்ததும் பழசெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு போல இருக்கு. உங்களை எல்லாம் என்னங்க சொல்றது? உங்களை அந்த மருது எப்பேற்பட்ட கேடு கெட்டவன் இந்த உலகத்துக்கே தெரியும்.
அவனுக்கு போய் நம்ம ஆர்த்தியை கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? நீங்க ஒரு அப்பாவா? அந்த வானத்திய மட்டும் நல்ல வசதியான பணக்கார வீட்ல நல்ல கௌரவமான உத்தியோகம் பாக்குறவனுக்கு கட்டி வைப்பீங்க. ஏன் பொண்ண மட்டும் இந்த கேடுகிட்டவனுக்கு கட்டி வச்சு கஷ்டப்பட வைப்பீங்களா? நாம இருக்கிறப்ப அவளை அப்படி கஷ்டப்பட விட்டுருவோமா என்ன? அதெல்லாம் அவன் அவளை நல்லா பாத்துக்குவாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அமுதா, நீ சொல்ற மாதிரி அவன் முன்னால அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அவன் தான் இப்ப திருந்திட்டதா சொல்றானே. திருந்திட்டேன்னு அவன் சொன்னான்னா அத நம்ப சொல்றீங்களா? அப்படியே இருந்தாலும் அவன் செஞ்ச பாவம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? வந்துட்டார். ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. அவன் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் அவனுக்கு சாபம் கொடுக்காத ஆளுங்களே கிடையாது. ஏன் புள்ளைய அவனுக்கு கட்டி வச்சு அந்த பாவத்துல எல்லாம் அவளை பங்கெடுத்துக்க சொல்றீங்களா? ஆர்த்தி அவன் கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கு நீ இவ்வளவு பேசுறியே. இந்த தெளிவு வானதி அவன் பொண்ணு பார்க்க வர்றதா சொன்னப்ப ஏன் இல்லாம போச்சு? இது விஷயமா எங்க அக்கா உனக்கு போன் பண்ணும்போது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா நீ பேசி இருந்தேனா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல? அது அப்போ நான் ஏதோ குழப்பத்துல இருந்தேங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட எனக்கு முழுசா புரியல. அவங்க சொல்றதுக்கு சரி சரின்னு சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்ச நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க இந்த மாதிரி பேசினதா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்க. என்னைக்கா இருந்தாலும் வானதி தான் என் பொண்டாட்டி. அவளை எப்ப கல்யாணம் பண்ணி சொந்தமாக்கிக்கணும்னு எனக்கு தெரியும். அத கொஞ்சம் நாசுக்கா தான் பண்ணணும். என்ன ஆள் வச்சு அடிச்சு மிரட்டின அந்த ராஜேஸ்வரிக்கு நான் யாருங்கிறத காட்டுறதுக்காக தான் பதுங்கி பதுங்கி எல்லா விஷயத்தையும் பண்றேன். நம்ம மனசுல இருக்கிறது வெளியே தெரிஞ்சதுன்னா ஆபத்து நமக்கு தான். அதனால என்ன செஞ்சாலும் அது ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம அமைதியா இருக்கணும். புரிஞ்சதா உனக்கு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? மருது, ஒரு நிமிஷம் இருப்பா. நிச்சயமா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. ஆசைப்பட்டவளை கட்டிக்கிட்டு இப்போ மனசுல உள்ளத நீ அம்மா கிட்ட சொல்லாம இருந்துட்டனா அப்புறம் எப்பவுமே அத பத்தி சொல்ல முடியாமலே போயிடுனே. கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சு கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கே அவங்க நெருங்கிட்டாங்க. ஆனா இன்னும் இதுல உனக்கு இஷ்டம் இல்லங்கறத நீ இன்னும் அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. உன் ஆசையை பலி கொடுத்து அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகிலாம் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஒண்ணு முடிஞ்சதும் அம்மாவோட கடமையும் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உன் லைஃப வாழ போறது நீ மட்டும்தான். அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சு தயவு செஞ்சு உன் லைஃப தொலைச்சிடாதுன்னு. எனக்கு மட்டும் பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா என்ன? எத்தனையோ தடவை என் மனசுல உள்ளத அம்மா கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணியும் என்னால அது முடியாம போயிடுச்சுடா. அதுக்காக அப்படியே அதை விட்டுற முடியுமா என்ன? இப்ப பிரச்சனை உனக்கா இல்ல உன் அண்ணனுக்கா? இல்லம்மா, நான் தான். இங்க பாரு, நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். உனக்கும் சரி ஜீவாவுக்கும் சரி, வானதி இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுல உங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல உங்களை சொல்லி தப்பு இல்ல, ஏன்னா நீங்க வளர்ந்த விதம் அப்படி. எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பிறந்த குழந்தைங்க நீங்க. உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா கார்த்திக், நான் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தே அவனை நான் என் வயித்துல சுமந்திருக்கேன். மாசம் பிறந்தா வீட்டு வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன். இவன் பிறந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு பால் வாங்கி கொடுக்க கூட முடியாம கஷ்டப்பட்டேன். ரேஷன்ல அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். கடங்காரன் வந்தா என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறோம்னு பயந்துட்டு இருப்போம்.
இப்படி நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வளர்ந்தவன். வாழ்க்கைன்னா என்னங்கிறது உங்களை விட இவனுக்கு நல்லா தெரியும். இவன் யாரோட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். இவனுக்காக எத்தனையோ பொண்ணை பார்த்தோம். வானத்திய நான் செலக்ட் பண்ணேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உனக்குன்னு அப்பா அம்மா நாங்க இருக்கோம். தங்கச்சின்னு பாசம் காட்டி கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அண்ணனுங்க இருக்கானுங்க. எங்கள்ல யாரோ ஒருத்தர் உனக்கான தேவைய பண்ணி கொடுத்துறோம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணோட வயசுல இருந்த ஒரு பொண்ணு தன்னோட ஆசையெல்லாம் பறி கொடுத்து ஒரு வீட்ல வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா. தினமும் சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் அந்த பொண்ணுதான் செய்வா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான். ராஜி, இப்ப எதுக்குமா அதெல்லாம் பிள்ளைங்கிட்ட சொல்லிக்கிட்டு? நானும் ஒரு காலத்துல வானதி மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவதானே. அது இவங்களுக்கு தெரியணும். இதுல ஒண்ணு தப்பில்ல. ஸ்வேதா, உன் வயசுல நான் எங்க மாமா வீட்டுல வளர்ந்தப்போ வேலைக்கு சரியான சாப்பாடு கூட கிடைக்காது. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்குன்னு ஏதாவது மிச்சம் இருக்குமான்னு பசியோட நான் காத்துட்டு இருப்பேன். ஆனா அவங்க சாப்பிட்ட தட்டுல கூட எனக்குன்னு எதுவும் மிச்சம் இருக்காது. சோறு வடிச்ச கஞ்சிய கருப்பட்டிய கடிச்சுக்கிட்டே குடிச்சுதான் என் வயித்தை நிறைச்சுக்குவேன். சில நாள் அந்த கஞ்சிய கூட என்ன குடிக்க விடாம கதர் சட்டைக்கு கஞ்சி போடுறதுக்குன்னு என் அத்தை எடுத்து வைக்க சொல்லிடுவாங்க. பகல் முழுக்க ஓடி ஆடி வேலை பார்த்து பசியோட படுத்தா தூக்கம் வராது. வயித்துல ஈர துணியை கட்டிக்கிட்டு தான் நான் தூங்குவேன். தண்ணிய குடிச்சாவது வயித்த நிறைச்சுக்கலான்னு சமையல் கட்டு பக்கம் போனா ராத்திரி யாருக்கும் தெரியாம சமையல் கட்டுல வந்து திருடி சாப்பிடுறியான்னு கேட்பாங்க. இப்படி பசியிலையும் பஞ்சத்திலையுமே என் பாதி வாழ்க்கை ஓடி போயிடுச்சு. இதையெல்லாம் கடந்து வந்துதான் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நிலைமையில இருந்தேனோ அப்படி ஒரு வாழ்க்கையதான் வானத்தி வாழ்ந்துட்டு இருக்கா. என்னங்க இது? பொண்ணு வீட்டுக்காரங்கிற மரியாதைக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்து பேசாம அவங்களாவே தேதிய முடிவு பண்ணி பத்திரிக்கையும் அடிச்சு அனுப்பியிருக்காங்க. அதனால என்ன, நானே இத பத்தி சம்பந்தி அம்மா கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். இப்ப அவங்களே இவ்வளவு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானே. அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணா எப்படிப்பா? நல்லா கேளு. நீ கேட்டு இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரியணும்னு இருக்கு பாரு, அத சொல்லணும். பத்திரிக்கை அடிக்கிறாங்களா? பத்திரிக்கை என்னங்க? என்னதான் அவங்க வசதியானவங்களா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கலாம், அதுக்குன்னு பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு ஒரு மரியாதை கூட இல்லையா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசாம அவங்க எப்படி பத்திரிக்கை அடிக்கலாம்? இத பாரு, இதெல்லாம் என்கிட்ட கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சம்பந்தி அம்மா தான் போன் பண்றாங்க, நீ அவங்க கிட்டே கேட்டுக்க. இந்தா. ஏன் எனக்கு என்ன பயம்? சம்பந்தி அம்மானா நடுங்குவாங்களோ? எப்படி கேக்குறன்னு மட்டும் பாருங்க. சம்பந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வீட்டுல தம்பி பாப்பா எல்லாம் சௌக்கியங்களா? கல்யாண பத்திரிக்கையா? ஐயோ, அத பத்தி தான் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பத்திரிக்கை பார்க்க கண்ணு பறிக்குதே, அவ்வளவு நல்லா இருக்கு. ஜாம் ஜாம்னு பண்ணிட்டீங்க போங்க. என்ன அம்மா இப்படி மாத்தி பேசுறாங்க? ஆமா, நாளு குறைவாதான் இருக்கு. அதனால என்ன, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம். அதுக்கு என்ன? சரிங்க சம்பந்தி, வாங்க வாங்க, தாராளமா வாங்க. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். வச்சுட்டுமா?
உடம்ப பாத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? சரி, கல்யாண நாள் நெருங்கி போச்சு. இப்ப தேவையில்லாம பிரச்சனை வேணாம் தான் ஏதோ அமைதியா போனேன். இத பார்த்து நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க வேணாம். பயந்துட்டேன். தெரியுது. சரி, வேற என்ன சொன்னாங்க சம்பந்தியம்மா? அந்த அம்மா நாளை காலையில குடும்பத்தோட கிளம்பி பத்திரிக்கை வச்சு கும்பிடுறதுக்கு திருச்சிக்கு வராங்களாம். நம்மளே காலையில கோயிலுக்கு வர சொல்றாங்க. நீ சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி எல்லா ஏற்பாடும் பண்ண போறோம்னு தெரியல. அந்த முறைகிட்ட விட்டுருவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமுதா, வெளியே போயிட்டு வந்தது ஒரே தலைவலியா இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு எடுத்து வரியா? இந்தாங்க. அந்த பத்திரிகை கொடுத்துட்டு போ. பொல்லாத பத்திரிக்கை, மரியாதை இல்லாம அடிச்ச பத்திரிக்கைக்கு பகுமானம். வானதி, இந்த பத்திரிகையை கொண்டு போய் சாமி படம் முன்னால வைமா. இப்ப என்னடி, கல்யாண பத்திரிக்கை தானே அடிச்சிருக்காங்க. என்னமோ அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு போன மாதிரி இவ்வளவு கோவப்படுற நீ? விட்டா அதுவும் நடந்துரும் போல. நம்ம என்னென்னமோ தில்லுமுழு வேலையெல்லாம் பண்ணி கல்யாண ஏற்பாடெல்லாம் இவ்ளோ தூரம் நடக்குதுன்னா இதுக்கு மேலேயும் நம்மள மீறி எல்லாமே நடந்துருமோன்னு பயமா இருக்குமா? ஆர்த்தி, நீ தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்க. இப்பவும் சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடந்துராது ஆர்த்தி. இப்ப சொல்றேன், அவங்க பந்தக்கால் நடட்டும், பத்திரிக்கை அடிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா நீ பாத்துக்கிட்டே ஆர்த்தி, அந்த மணமேடையில கடைசி நேரத்துல மணப்பொண்ணா போய் நிக்க போறது அந்த வானதி இல்ல, நீதாண்டி. அம்மா சொல்றேன்ல, நம்பிக்கையோட. யாரு துணை இல்லைனாலும் இந்த அமுதா தனியா நின்று நடத்தி காட்டுவான். நடத்தி காட்டுற ஆர்த்தி. வாங்க வாங்க. சாமி, எங்க பையனோட கல்யாண பத்திரிக்கைய சாமி முன்னாடி வைக்கணும். அதுக்கு என்ன, பேஷா பண்ணிட்டா போச்சு. யார் பேருக்கு? சாமி பேருக்கு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குகாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பால நேத்திர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ. தீர்காயுஷ்யமஸ்து, தீர்க்க ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி, லக்ஷ்மி கடாட்ச பலசித்திரஸ்து. இப்பதான் வானதிய முதல் தடவை கோயில்ல பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாண தேதியும் குறிச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு. நீங்க வேற சம்பந்தி, நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து நான் இவரை நச்சரிச்சுட்டே இருக்கேன். நீங்க தேதிய குறிச்சு பத்திரிக்கை அனுப்புனதும் எனக்கு தலைக்காலே புரியல போங்க. ஆமா ஆமா, அமுதா சந்தோஷத்துல தலகால் புரியாம துள்ளி குதிக்கிறா. ஆமா, துள்ளி மிதிச்சுச்சா துள்ளி குதிச்சுச்சா. சரி வாங்க, பிரகாரம் சுத்திட்டு வந்துடலாம். வா. ஆர்த்தி, சொல்லுடி. என்ன அங்க ஒரே கொண்டாட்டமா இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. நீ இல்லன்னு சொன்னா உடனே நான் நம்பிடுவனா? என்னடி பேசுற நீ? நீயும் அவளோட சேர்ந்து
நல்லா சிரிச்சு கூத்தடிச்சிட்டு தானே இருக்க. அதுக்குன்னு வந்த இடத்துல மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உம்மன் இருக்க முடியுமா சொல்லு? அந்த வானத்தி பேர் போட்டு ஒத்த பத்திரிக்கை வந்ததுக்கே அதை எரிச்சு சாம்பலாக்கி இருக்கேன். இப்ப மொத்தத்தையும் இங்க மூட்டை கட்டிட்டு வந்தேன்னு வையேன், நான் கொலகாரிய மாறிடுவேன். சொல்லிட்டமா? ஆர்த்தி, இந்த கோவம் தான் உனக்கு கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எனக்கு புரியுது, நீ ஒண்ணும் தெரியாம இல்ல. என் மனசு முழுக்க இவ்வளவு கோவம் இருக்கு. அது எதையுமே இப்ப வெளியே காட்டிக்க முடியாம தான் நான் அமைதியா இருக்கேன். புரிஞ்சுக்கோ ஆர்த்தி, நம்ம இந்த கல்யாணத்தை எப்படியாவது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணுங்கிற நினைப்போட தான் அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கோன்னு எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது ஆர்த்தி. அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா சொல்றேன்ல, இங்க பாரு, இப்ப கூட சம்பந்தியம்மா ஆர்த்தி எங்கன்னு உன்னை தாண்டி விசாரிச்சாங்க. அந்த வானத்தை பக்கத்துல இருக்கும்போது சம்பந்தியம்மா உன்னை பத்தி விசாரிக்கிறாங்கன்னா அவங்க மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் வச்சுதான் ஆர்த்தி நம்ம ஆடி பார்க்கணும். இங்க பாரு ஆர்த்தி, இன்னைக்கு என்ன வேணா நடக்கட்டும், ஆனா முடிவு அமுதா, சமைச்ச எல்லாத்தையும் டிபன் கேரியில கட்டிட்டீல, எதையும் மறந்துடலையே? ஆமா, நான் மறந்தாலும் உங்க பொண்ணு அப்படியே மறந்துடுவா பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும்னு சொன்னதும் எல்லாத்தையும் பாஞ்சு பார்த்து செஞ்சு வச்சிருக்கா. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கா. அவ வச்சதுல நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னும் குறை இருக்காது. ஆமா, இவ்ளோ பெரிய டிஃபன் கேரியர் தூக்கிட்டு நீங்க தனியாவா போறீங்க? துணைக்கு யாரையாவது கூப்பிட்டுக்கலாம்ல? வர்றாங்க. யாரு? இந்த ஆட்டோ ரவியை வர சொல்லிருக்கீங்களா? இல்ல, இது வேற. வேறயா? சுந்தரம் யாரு? வாக்கா, வா மருது. ஏங்க, இவங்களை எங்க வர சொன்னீங்க? ஏன் வந்தீங்க? வெளியே போங்க முதல்ல. ஏன் நாங்க எதுக்கு வெளியே போனோம்? மருது, ஏண்டா கத்துற? நீ சும்மா இருமா. எங்க மாமா வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா என்ன? இது ஏன் தாய் மாமா வீடு. வந்தவங்கள வான் கூட சொல்லாம வெளியே போ சொல்ற அளவுக்கு அப்படி என்னத்த நாங்க தப்பு பண்ணிட்டோம்? ஓஹோ, நீ பண்ண தப்ப நான் உனக்கு ஞாபகம் வரப்படுத்தணும்ல. இப்ப என்ன? ஆர்த்தி எனக்கு கட்டி கொடுங்கன்னு சொன்னது உங்களுக்கு கோவம் அதானே? சொந்த பந்தத்தோட வந்து உங்ககிட்ட பொண்ணு கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதனால கேட்டேன். அதான் எல்லாரும் முன்னாடியும் வச்சு முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அமுதா, ஆர்த்திய மருதுக்கு குடுக்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மருது அவன் மனச மாத்திக்கிட்டாமா. நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு எங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? அது ஒண்ணு இல்லக்கா, நீங்க ஆரம்பத்துல போன்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு நேர்ல மருது வேற ஒன்ன மாத்தி பேசவும் அமுதாவால அதை ஏத்துக்க முடியல. அதான் உங்ககிட்ட அவ அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டா. அன்னைக்கு நடந்தது அன்னையோட மறந்துருவோம் மாமா. நான் ஆர்த்தியை கட்டிக்கலாமான்னு கேட்டேன். அத்தை முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லாம் சரிதான், ஆனா அதுக்காக நமக்குள்ள உறவு முடிஞ்சு போயிட்டதா அர்த்தமாயிருமே? உங்க மேலையும் அத்தை மேலையும் நான் மரியாதை வச்சிருக்கதாலதான் முறைப்படி சொந்த பந்தத்தோட வந்து பொண்ணு கேட்டேன். இல்லைனா ஆர்த்தியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க தெரியாதா? ஆஹா, அத வேற நீ செய்வியா? நல்லா இருக்கே. அப்படி நீ தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் கட்டிக்கணும்னா நீ ஆசைப்பட்ட வானதியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி காட்டு பாக்கலாம். வானதியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ற